Hi friends, good morning. Good morning. Okay, last award function வந்து அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் மீ வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் தான் வந்து 1 lakh and above இன்கம் எடுத்தாங்க. இப்போ இந்த டைம் வந்து மோர் தென் 17 மெம்பர்ஸ் வந்து 1 lakh and above இன்கம் எடுத்திருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம் வந்து ஒரு 5 பேர் தான் வந்து பேனர்ல வந்து இடம் நம்ம போட்டோ போட்டிருந்தோம். இந்த டைம் யாரெல்லாம் வந்து அடுத்த அவார்ட் ப்ரோக்ராம்ல வந்து 1 lakh and above தாண்டுறீங்களோ எல்லாரோட போட்டோவும் வந்து பேனர்ல வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த டைம் நம்ம பண்ணியிருக்கோம். அதே தான் நான் இப்போ சொல்றேன். 1 lakh and above நம்ம டீம்ல யாரெல்லாம் வந்து அச்சீவ் பண்றீங்களோ ஓகேங்களா, எல்லாருமே வந்து ஈக்குவல் தான் ஓகேங்களா. எல்லாருமே வந்து இங்க வந்து இந்த நம்ம ஒரு குழு ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி இங்க யார் வந்து நல்லா பண்றாங்களோ அவங்க நம்ம ஆதரிக்கிறோம் கண்டிப்பா. இங்க யாருக்காகவும் நான் எதுவும் ஸ்பெஷலா பண்ணல கண்டிப்பா, எல்லாருக்கும் பொதுவா பண்றேன். யார் அதை யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அவங்க மேல வளர்றாங்க கண்டிப்பா. ஏன்னா இந்த பிசினஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. நிறைய பேர் வந்து இந்த பிசினஸ் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடா நினைக்கிறீங்க. என்ன ப்ரோ 4 லேக் போடணும் 6 லேக் போடணும், இவ்வளவு லேக் போட்டாதான் வந்து இதில் சாதிக்க முடியும் சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. கண்டிப்பா ஒரு 2 மாசம் 4 மாசம் 5 மாசம் கூட சரியா பண்றது இல்லை. இதை விட இன்னும் ஒரு ஈஸியான ஒரு பிளான் யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ஓகே இதை விட அது ஈஸியா இருக்க மாட்டேங்குன்னு அங்கே ஓடிடுறாங்க கண்டிப்பா. பட் இந்த பிசினஸ் ரெகுலரா பண்றவங்க எத்தனையோ பேருக்கு அச்சீவ் 500 வந்து மெம்பர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த அவார்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குலாம் வந்து வேற பிளான்ஸ் எதுவுமே தெரியலையா, இல்லை இவங்களுக்கு யாரும் சொன்னாலையா, இல்லை இவங்களுக்குலாம் மெசேஜ் தவிர எந்த கம்பெனியுமே வெளியே இருக்கு அப்படிங்கிறது தெரியலையா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் கண்டிப்பா. பட் இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதை விட உண்மையாலே வேற ஒன்று ஈஸி அப்படின்னா அது போயிருப்பாங்கல்ல. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இந்த பிசினஸ் உண்மையாலே கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா, கஷ்டம் கிடையாது ஓகேவா. கஷ்டங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். இல்லை நம்மகிட்ட வந்து யாராவது சொல்றாங்க அவங்க சொல்றதை நம்ம நினைச்சுக்கிறோம். எனக்கு கீழே ஏபிசிடி எனக்கு கீழே டைரக்டா 16 லெவல்ல டைரக்டர்ஸ் அண்ட் எபோ லெவல் நான் வந்து 2 இயர்ஸ் கூட முடிக்கல. இந்த மந்த் முடிஞ்சதா 2 இயர்ஸ். வித்தின் 2 இயர்ஸ் கூட இந்த கம்பெனியோட டாப் லெவல்னு சொல்லக்கூடிய டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் நான் ரீச் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே எனக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கு. உண்மையாலுமே எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. ஏன்னா வந்து அடுத்த அவார்ட் ப்ரோக்ராம்ல என்னால் அடுத்த லெவல் போக முடியலையே. உண்மையாலுமே வந்து ஒரு சிலர் என்னடா சொல்றேன் அப்படின்னு நினைப்பீங்க. உண்மையாலுமே எனக்கு ஒரு வருத்தம். ஏன்னா இன்னும் ஒரு 4 லெவலுக்கு போட்டு இன்னொரு அடுத்த லெவலில் நான் வச்சிருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுமே எனக்குள்ள ஒரு வெறி இருக்கும் கரெக்டுங்களா. நான் உண்மையாலுமே போன அவார்ட் ப்ரோக்ராம்ல டபுள் கிரவுண்ட் டைரக்டரா இருந்தேன். இந்த ஸ்டேஜ்ல வந்து டபுள் யூனிவர்சல் அடுத்த லெவல் அதான் இருக்கு கரெக்டா. இதுக்கு மேல லெவல் இருந்தாலும் நான் போகணும்னு ஒரு எண்ணம் எனக்கு. எனக்கு பிசினஸ் ரொம்ப ஈஸி. ஏன்னா ஈஸி நம்ம வந்து விருப்பப்பட்டு புரிஞ்சு லவ் பண்ணி பண்ணாதான் இந்த பிசினஸ் ஈஸி. கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம வேண்டாம் இருப்பா இப்போ பண்ணியே தீரணும்னு யாரோ ஒருத்தர் கட்டாயத்தின் பேர்ல நம்ம பண்ணனால இதை வின் பண்ணவே முடியாது. நம்ம இதுதான் பண்ண போறோம் கரெக்டுங்களா. இதுதான் ஆயிடுச்சு. இது வரலைன்னா உடனே அடுத்து ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சுக்கிறது கரெக்டா. அப்படி நம்ம வந்து அப்படின்னா வராது கரெக்டா. வரலைன்னா நம்ம அடுத்து ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா வராது கரெக்டுங்களா. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி நம்ம ஃப்ரீயா நம்ம பண்ணோம்னா அது பாட்டு வண்டி ஓட போகுது கரெக்டுங்களா. ரொம்ப ஈஸியா இருக்கு. எனக்கு 17 எனக்கு இருக்கு. 17 குவாலிட்டியா இருக்கு. எப்படி எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது பிசினஸ். ஏன் உங்களுக்கு வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு? நான் இன்ஃபேக்ட் வந்து இந்த பிசினஸை எப்படி முறைப்படி பண்ணணும், இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது என்ன, இந்த நெட்வொர்க்ல எப்படி நம்ம நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணணும், நெட்வொர்க்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் போய் நான் ரிசர்ச் பண்ணி நான் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஈஸியாக வந்து ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் ஈஸியாக புரிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, மேக்ஸ் வந்து எனக்கு ஈஸியாக வரும் அப்படிங்குவாங்க. மேக்ஸே வராதவங்க அதை பார்த்து ரொம்ப அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. எனக்குலாம் மேக்ஸ் ஈஸி, சயின்ஸ் வராதுவாங்க. எல்லா சப்ஜெக்ட்லையும் வந்து மார்க் ரொம்ப கம்மியாக எடுப்பாங்க. மேக்ஸ் மட்டும் எனக்கு அதிகமாக எடுப்பாங்க ஒரு சிலர். மேக்ஸே சுத்தமாக வராத ஒரு சிலர் இருக்கு. எனக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸின்னு ஒருத்தர் வந்து சொல்லும்போது அவங்க அப்படியே வித்தியாசமாக பார்ப்பாங்க. எஸ் ஆர் நோ. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு கரெக்டாக. அது வந்து நல்ல டெப்த்தாக புரிஞ்சுக்கிறாங்க. கோடு பேஸ் புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி திடீர்னு போயிட்டு 10th மேக்ஸ் போய் நம்ம பண்ண முடியாது கரெக்டாக. மேக்ஸோட என்ன 1 + 1 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடு a² + b² = ab² அப்படின்னு சொல்லி அந்த கோட் நமக்கு வந்து அந்த தெரிஞ்சாதான் நம்மளால வந்து அது எதா இருந்தாலும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், எதா இருந்தாலும் பண்ண முடியும். உங்களால பிரான்ஸ் சில்வரே நீங்க மெயின்டைன் பண்ண முடியல, அந்த லெவலே ஈஸியா எட்டி பிடிக்க முடியும். அடுத்தது எந்த லெவல் வேணா போகலாம். இது 16 32 இருந்தா கூட நம்மளால போக முடியும். என்ன நமக்கு என்ன யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம அழகா பொறுமையா நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம் கரெக்டுங்களா. அதனால இந்த பிசினஸை எப்படி ஈஸியா பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட்ல வந்து ஏத்துங்க. ஈஸி தான் இந்த பிசினஸ் அப்படிங்கிறத மைண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியா அந்த பிசினஸ் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க. வெளியில போயிட்டு 8000 10,000 வருமானத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இங்க எவ்வளவு ஈஸியா இத்தனை பேர் வந்து லட்சம் பார்த்தீங்களா. இங்க இன்கம் 1 lakh இன்கம் பண்றவங்களா என்ன ஆல்ரெடி வெளியே வந்து 2 lakhs 3 lakhs இன்கம் எடுத்துக்கிட்டு இங்க வந்து 1 lakh எடுக்கிறாங்களா?
8000 10,000 15,000 இன்கம் கஷ்டப்பட்டு இருந்தவங்களா இப்போ 1 lakh எடுத்துட்டு இருக்காங்க. கட்டுங்களா 1 lakh ஈஸியா வில்லேஜ்ல இருந்துட்டு வில்லேஜ்ல நெட்வொர்க் இஷ்யூ அந்த மாதிரி இருக்கிறவங்க 1 lakh இன்கம் எடுக்கிறாங்க. கஷ்டப்பட்டு மீட்டிங் எடுக்கும் போதெல்லாம் வந்து வெளியூர் சிட்டிக்குள்ள போயிட்டு டவர் இருக்கிற இடத்துல போயிட்டு கஷ்டப்பட்டுலாம் மீட்டிங் எடுத்து இங்க இன்கம் நல்ல இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு சோர்ஸ் இருக்கு, நீங்க இருக்கிற இடம் கரெக்டா இருக்கு, நெட்வொர்க் நல்லா இருக்கு, உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா பண்ண மாட்டேங்க. பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எது வேணாலும் பண்றாங்க. எஸ்ஆர்ஓ எப்படி பண்றாங்க? காரணம் அவங்களுக்கு சொல்ல தெரியாதா? யோசிச்சு பாருங்க. ஏன் பண்றாங்க அப்படின்னா இந்த பிசினஸ் ரொம்ப ஈஸி, நம்மளால பண்ண முடியும், இதை விட்டா வேற வழி இல்லை அப்படிங்கிற அந்த கோர் கட்டுங்களா. அந்த கோர் எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த கோரை நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த பிசினஸ் நீங்க என்ன வேணா நீங்க இத்தனை பேர் பேசுறாங்க கட்டுங்க, இதெல்லாம் பேசி நாளைக்கு போனவனே நீங்க அடுத்த மாசம் நீங்க அச்சீவ் பண்ணிடலாமா? அடுத்த மாசம் அடுத்த வாரம் நீங்க எல்லாமே கிரௌண்ட் ஆகிடலாமா? 1 lakh தாண்டிடலாமா? கட்டுங்களா. யோசிச்சு பாருங்க. என்ன வேலை செய்யணுங்கிறது நம்ம ரிப்பீட்டடா சொல்லிட்டு தான் இருக்கோம். அந்த வேலையை நீங்க செய்யறீங்களா? அந்த வேலையை செய்யாம எப்படி வர முடியும்? வரணுங்கிற எண்ணம் ஆசை மட்டும் இருந்தா பத்துமா? அந்த ஆசையை நம்ம வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா இவங்க எல்லாருமே எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அது மாதிரி நம்மளும் கஷ்டப்படணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓப்பனா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றேன். இப்ப நிறைய பேர் வந்து இங்க 1 lakh இன்கம் எடுத்திருந்தாங்க. கட்டுங்களா. நீங்க எல்லாருமே ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்டார்டிங்ல பிரான்ஸ் அடிக்கிறதுக்கு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு பிரான்ஸ் அடிக்கிறதுக்கு கூட வந்து திணறிட்டுனவங்க நீங்க எல்லாமே 1 lakh தாண்டி இருக்கிறாங்க. கட்டுங்களா. எஸ்ஆர் எனக்கு இன்னமும் அவர் இருக்கு. விவேக் 5 மாசம் ஆச்சு. அவர் வந்து என்னால வந்து இன்னும் பிரான்ஸே அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து வருத்தப்பட்டு என்ன பேசினாரு. ஓகேவா. அப்போ வந்து ஏதோ வந்து ஒரு பிட் நோட்டீஸோ ஏதோ வந்து கொடுத்துட்டு அவரும் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் வந்து பார்க்கில் வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு கால் பண்ணி பேசினார். அப்போ நான் அப்பயே நான் மோட்டிவேட் பண்ணேன். முடியும் ப்ரோ கண்டிப்பாக அவர் முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மோட்டிவேட் பண்ணி நான் பண்ணேன். என்ன ப்ரோ உங்களுக்கு காலேஜ் படிக்கிறீங்க, 17 வயசு, இப்போ விட்டுட்டு சும்மா தான் இருக்க போறீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்க, வரும்போது வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தாரு. இப்போ பாருங்க இங்க வந்து நிற்கிறாரு. கரெக்டுங்களா. நம்ம எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடையே பண்றோம். இவங்க 1 lakh எடுக்கிறாங்க, நானும் எடுத்தே ஆகணும், அடுத்த மாசமே வரணும், அடுத்த வாரமே வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது வரலைன்னா அப்படி விட்டுட்டு போயிடும். இல்ல நமக்கு ரிசல்ட் வரல, இல்ல டீம் டெவலப் ஆகல, இல்ல பிவி வரல அப்படின்னா உடனே விட்டுறோம். கரெக்டுங்களா. என்ன லாஸ் இருக்கு? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. நான் கேட்குறேன், நீங்க ஒரு செகண்ட் ஓப்பனா நீங்க வந்து ரியாலிட்டியை திங்க் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், ப்ரஷ், டீ தூள், காஃபி தூள், ஃப்ளோர் கிளீன் பண்ணுறது, பாத்ரூம் கிளீன் பண்ணுறது, துணி துவைக்கிறது, பாத்ரூம் விளக்குறது, பவுடர், சென்ட், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், பிளாப்ளா இது எல்லாமே வாங்கினாலும் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வெளியே வாங்குறாங்க இல்லையா? இல்லை இந்த மாதிரி பொருட்களே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. இது வரைக்கும் நான் அந்த பொருள்லாம் பார்த்ததே இல்லை. வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி தான் நான் இங்கே வாங்கிட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்களா? அட்வைஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பொருட்கள் ஒருத்தர் வெஸ்டேஜுக்காக யாராவது பொருள் வாங்குறீங்களா? வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி தான் இந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? கிடையாது. கரெக்டுங்களா. எல்லா மக்களுமே, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே இந்த ப்ராடக்ட் தேவை. நம்ம தெரிஞ்ச 100 ஃபேமிலியில் நம்மளால ஒரு 20-30 ஃபேமிலியை கடையை மாற்றி வர முடியாதா? அதில் ஒரு 4 பேர் 5 பேர் நம்மள மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்களா? ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப பெருசாக வச்சுக்கிறாங்க. கரெக்டுங்களா. எனக்கு டீம் வரமாட்டேங்குது, எனக்கு வரமாட்டேங்குது தான் சொல்கிறாங்களே தவிர சொல்கிற விஷயத்த நான் ட்ரை பண்ணிட்டேன். ஏதாவது சொன்னா இது நான் ட்ரை பண்ணிட்டேன், இது நான் பண்ணிட்டேன், எனக்கு வரமாட்டேங்குது. எப்படி வரும்? யோசிச்சு பாருங்க. உங்க மனசுக்குள்ள வரணும்னு ஒரு எண்ணத்தோட நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்களே. இப்போ அப்ளை வந்து ஒரு டிப்ஸ், ஒரு ஐடியா, இப்படி பண்ணுங்க ப்ரோ, இப்படி போய் பேசுங்க ப்ரோன்னு சொல்றாரு அப்படின்னா அதுல இருந்து எப்படி நம்ம ரிசல்ட் எடுக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போய் நம்ம பேசணும். நம்ம இதை எதையும் சும்மா கணக்குக்கு ட்ரை பண்ணிட்டு வரல நம்ம வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட். யாருக்காக வேலை செய்வீங்க? நீங்க வேலை செய்வீங்க? உங்களுக்காக வேலை செய்வீங்களா, நம்ம அப்ளைக்காக வேலை செய்வீங்களா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. நம்ம இங்க யாருக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இங்க வேலை செஞ்சாதான் நம்ம லைஃப் மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. கரெக்டுங்களா. இது எல்லாமே கிளியர். சரி, ஓகே. இப்போ என்ன வேலை செய்யணும்? யாருக்காவது டவுட் இருக்கா? என்ன வேலைன்னா எனக்கு தெரியாம நான் யாராவது உட்காந்துட்டு இருக்கீங்களா? வெஸ்டேஜ்ல இவ்வளோ மாதிரியே 1 lakh இன்கம் பண்ணுறதுக்கு என்ன வேலை செய்யணும்னு யாருக்கா தெரியலையா? இல்லை எத்தனை லெக் போடணும்னு தெரியலையா? இல்லை என்ன எவ்வளோ பிவி கொடுக்கணும்னு ஏதாவது தெரியலையா? இல்லை பிரான்ஸ் ஏறதுக்கு எவ்வளோ பிவி ஏதாவது கொடுக்கணும்னே தெரியாம யாராவது இருக்கீங்களா? எனக்கு தெரியல. ஓகேவா. எனக்கு தெரியல. உங்களுக்குலாம் வந்து இது தெரியலையா, இல்லை வந்து தெரியாமலே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப ஈஸியான பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில வந்து 2000 4000க்குலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் வந்து நீங்க போய் வில்லேஜ்ல பாருங்க, 5000 per month இன்கம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஓகேங்களா. மாசம் இன்கம் 5000 8000 இன்கம் எடுக்கிறதுக்குலாம் வெளியே எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளவு ஈஸியா இன்கம் எடுத்துட்டு இருக்கிறோம், இவ்வளவு ஈஸியா இன்கம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இந்த இடத்துல எஃபோர்ட் போடுறதுக்கு எத்தனை பேர் யோசிக்கிறீங்க, தயங்குறீங்க? கரெக்டா. உங்க முன்னாடி டிவி ஓடுது, டிவியில ஒரு படம் போடுறாங்க, கையில போன் இருக்கு, நீங்க வந்து இந்த போன் உங்க கையில இருக்குது. இந்த டைமை வந்து நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணலாம்.
அந்த டிவியும் பார்க்கலாம், இல்லை அந்த ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வேற ஒரு ரூமுக்கு போயிட்டு உங்கள் டவுன்லைன்ஸில் பேசலாம், இல்லை யார் அந்த இன்வைட் பண்ணலாம், நம்ம நோட் எடுத்துட்டு நேற்று என்ன ஸ்ட்ராட்டஜி, நேற்று என்ன நம்ம டீமில் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க, யாரும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த அது வெஸ்டேஜ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை வெஸ்டேஜ் அப்புறமே பார்த்துக்கலாம், இந்த படத்தை பார்த்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்கணும். கரெக்டுங்களா? நான் ஒரு மீட்டிங்கில் வந்து என்னோட கேமரா ஆன் பண்ணி நான் என்னோட வீட்டு என்னோட ஹாலை நான் வந்து காமிச்சேன். எத்தனை பேர் மீட்டிங் பார்த்தீங்கன்னு தெரியல. என்னோட டிவி என்னோட ஹாலில் இப்போ வரைக்கும் டிவி மாட்டல. ஓகேவா? இப்போ வரைக்கும் நான் டிவி வாங்கி மாட்டல. ஓகேங்களா? டிவியை மாட்டுறதுக்கு எனக்கு என்ன காசு இல்லையா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. கம்மிட்டடாக நம்ம ஒர்க் பண்ணணும், நல்ல கட்சி விரதம் இருக்கிற மாதிரி. ஓகேவா? இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? என்ன நடந்தாலும் ஓகேவா? நான் சீரியஸாக சொல்கிறேன், இது வரைக்கும் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணுறது இப்போ வரைக்கும் சினிமா தேட்டருக்கு போனதில்லை. வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் சினிமா போய் சினிமா தேட்டரில் பார்த்து டிவியில் கூட இது வரைக்கும் ஒரு படம் உட்காந்த மாதிரி பார்க்க முடியல. அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக கமிட்டடாக நம்ம டைம் கொடுக்கணும். கரெக்டுங்களா? எண்ணம் சின்ன ஏன்னா ஒரு வருஷம் சின்சியராக ஒர்க் பண்ணி ஒரு நல்ல இன்கம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃபே மாறிடுச்சு. இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? 1 lakh per month இன்கம் வந்துச்சுன்னா இங்கே யாராவது 1 lakh வந்துச்சுனாலும் நான் இங்கே வந்து நான் வெஸ்டேஜ் ஃபுல் டைம் எடுத்து பண்ண மாட்டேன் அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? 1 lakh அங்கே எவ்வளோ இன்கம் வந்துச்சுன்னா எத்தனை பேர் இங்கே ஃபுல் டைம் வெஸ்டேஜ் எடுத்து பண்ணுறது தயார்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. லெஃப்ட் 1 lakh வந்துச்சுன்னா எல்லாரும் ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுறது எல்லாருமே தயார் தான். ஓகேவா? அப்போ உங்கள் வேலையில க்ரோத் இல்லை, தெரியுது. கரெக்டுங்களா? உங்கள் வேலை 1 lakh இங்கே இன்கம் எடுக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமா? அண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ பெரிய கஷ்டமா? நான் கேட்குறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. எனக்கு ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ நான் இன்னையிலேருந்து ஆரம்பிச்சுனா கூட அடுத்த 6 மாதத்துக்குள்ள நான் 1 lakh தாண்டிக்கிறேன். ஓகேவா? 6 மாதம் நான் ஜாயின் பண்ணி 6 மாதத்துலேயே நான் 1 lakh தாண்டினேன். ஓகேவா? இப்போ இருந்து நான் ஆரம்பிச்சுன்னா இப்போ இருக்கிற ஒரு டீமோட இன்னும் 2 மடங்கு வேகமான டீமை டெவலப் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? ஏன்னா எனக்கு நான் ஒரு 4 வீக் போது என்ன எப்படி பண்ணணும், எப்படி ட்ரைனிங் பண்ணணும், எப்படி மீட்டிங் பண்ணணும், என்ன தேவைன்னு தெரியல. நான் பட்டு நான் வந்து நைட்லாம் உட்காந்து யோசிப்பேன். அடுத்த நாள் மீட்டிங்க்கு என்ன பேசலாம், தூங்கிட்டு இருப்பேன். திடீர்னு தூக்கமே வராது, யோசிச்சுட்டே இருப்பேன். திடீர்னு எந்திரிச்சு வந்து டைரி எடுத்து ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிட்டு போய் திரும்ப தூங்குவேன். அப்படிலாம் நான் தூங்கியிருக்கேன். இன்ஃபேக்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு நான் வந்து இந்த பிஸ்னஸ்க்காக நான் எஃபோர்ட் போட்டு ஒவ்வொரு ட்ரைனிங்காகவும் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரைனிங்கும் நான் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். எனக்கு சொதப்பிடக்கூடாது, இன்னைக்கு வந்து இது பண்ணிடக்கூடாது, நல்லா பண்ணணும்னாலும். ஏன்னா எனக்கு தெரியாதா, நான் யூனிவர்சல் டைரக்டர்ஸ் எப்படி வேணால் பேசணும்ல. ஓகேவா? ஒவ்வொரு நாளும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த பிஸ்னஸ் நம்பி இருக்கிறாங்க, இதில் எப்படியாவது இன்கம் பண்ணுறது, எப்படியாவது அடுத்த லெவலில் வந்து சீரியஸாக இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ நான் இந்த அளவுக்கு கமிட்டடாக இருக்கும், நீங்களும் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்? நீங்களும் இருக்காதான் உங்களோட க்ரோத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? நான் இங்கே இருக்கேன், அப்போ நான் இங்கே பர்ஃபெக்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணேன். இப்போ நீங்கள் உங்களோட வேலையை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துருக்கு. இங்கே உங்களுக்கு சோர்ஸ் இருக்குது, பிளான். உங்களோட வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்க, உங்களோட வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி இன்கம் பண்ணுறது? நீங்கள் உங்கள் டீமுக்கு போய் மீட்டிங் எடுக்கணுமா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிளான்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் டீமுக்கு போய் மீட்டிங் டெய்லியும் 1 மணி நேரம் ட்ரைனிங் கொடுக்கணும், இல்லை டெய்லியும் வந்து எல்பிபி எடுக்கணும், ஏதாவது இருக்கா, நீட் இருக்கா, நீட் அது மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணியிருக்கோமா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஈஸின்னு பாருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் டீமுக்கு போய் புரிய வைக்க முடியும். நீங்களே நான் வந்து புரிஞ்சுக்காம இருக்கிறனால உங்கள் டீமுக்கு புரிய வைக்க முடியல, உங்களால் வளர முடியல. கண்டிப்பாக ப்ரான்ஸ் அடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸிங்க. ஓகேவா? சில்வர் டக்குன்னு வந்துடலாம். ஓகேவா? அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்தணும். நீங்கள் அப்படியே வந்து உங்களோட ஒர்க் ஸ்டைல் அப்படியே மாற்றணும். ஓகேங்களா? எப்படி நீங்கள் இதுக்காக டைம் கொடுக்குறீங்க, எப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். உங்களுக்கு கீழே நீங்கள் தான் ஒரு எக்ஸாம்பிள், உங்களை தான் அவங்க பார்க்குறாங்க. கரெக்டாக நீங்கள் பெஸ்ட்டாக எக்ஸலண்ட்டாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் இப்படிலாம் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அவங்க பண்ணுவாங்க. எஸ் சார், நம்ம ஏனோ தானோன்றது ட்ரைனிங் நடக்கும்போது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது ஒரு லிங்க் போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு இது பண்ணிக்கிட்டு இல்லை அந்த டைமில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நான் நோட் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் ட்ரைனிங் 9 to 10 நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 10 மணிக்கு மேலே ஃப்ரீ ஆகிட்டு தூக்கம் வரலைன்னா சும்மா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது 9:15 கொடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க. ட்ரைனிங் பார்க்கலையான்னு மட்டும் தான் நான் கேட்பேன். அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வச்சு ட்ரைனிங் பார்க்காம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் நான் கேட்கறேன்ல, அந்த கேட்கற இதுலேயே வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அடுத்த நாள் ரெகுலராக வந்துடுவாங்க. நம்ம அந்த அளவுக்கு வந்து கூர்மையாக அந்த பிஸ்னஸை பண்ணணும். நமக்கு கீழே இருக்கிறவங்கள பண்ண வைக்கணும். 9 to 10 ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. 9:15 ஒருத்தர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காருன்னா என்ன இருக்கும்? இப்போ யாருக்காக இந்த ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம்? அந்த அளவுக்கு பிஸ்னஸை நான் நுண்ணிப்பாக பண்ணேன். ஓகேங்களா? குரூப்பில் ஒரு மெசேஜ் நான் அந்த ட்ரைனிங் நடக்கும்போது வர விட மாட்டேன். யாராவது போட்டாங்களா போடக்கூடாது, அந்த லீட்கிட்ட போய் சொல்லுவேன். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா இப்படி தான் கோடு போட்ட மாதிரி இப்படியே தான் கொண்டு போகணும். இங்கே பாருங்க, இந்த பிஸ்னஸை எப்படி வேணால் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ வேணால் அச்சீவ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே அச்சீவ் பண்ணணும்னா இப்படி பண்ணணும். நான் சொல்ல புரியுதா? எப்போ வேணால் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எப்போ வேணால் அச்சீவ் பண்ணிக்கலாம். 3 மாதத்தில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 5 மாதத்தில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இப்படி தான் பண்ணணும். 5 மாதம் 3 மாதத்தில் அச்சீவ் பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும். நீங்கள் எப்போ வேணால் அச்சீவ் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணுங்க. எது வேணும் உங்களுக்கு? லிமிட் வேணுமா?
அப்ப நீங்களும் லிமிட், நீங்களும் கோடு போட்டு தான் வாழணும், நீங்க கோடு போட்டு தான் ஒர்க் பண்ணணும். இப்படிதான் ஒர்க் பண்ணணும்னா இப்படிதான் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? கிளியரா டெய்லி 1 மணி நேரம் ட்ரைனிங். உங்க அப்ளை உங்களுக்கு இப்ப நீங்க பிரான்ச் டைரக்டர், உங்களுக்கு ஒருத்தர் கூட ட்ரைனிங் பார்க்கல, கவலையே விட்டுருங்க. ஏதாவது நஷ்டமா? நீங்க ரெகுலரா ட்ரைனிங் வாங்க, என்ன வேலை செய்யணுமோ நீங்க வந்துடுங்க. ஏங்க நான் எனக்கும் தாங்க ஏகப்பட்ட பிரச்சனை, எனக்கும் தான் ஃபேமிலி இருக்கு. நான் ஏதாவது காரணம் சொல்லி நான் வந்து ட்ரைனிங் கேன்சல் பண்ணிடுறேன்னா, என்ன நடந்தாலும் ட்ரைனிங்ல வந்து நான் பேசணும்னா பேசணும், ட்ரைனிங் வந்து எடுக்கணும்னா எடுக்கணும். கமிட்டட். ஓகேவா? கமிட்டட். இது வந்து ஒரு ஹேபிட். ஓகேவா? இது வந்து ஒரு வழக்கம். அந்த மாதிரி தான் பிசினஸ் பண்ணணும். என்ன நடந்தாலும், யாருக்கு என்ன ஆனாலும் இந்த பிசினஸ் அந்த நம்மளோட பிரசன்ஸ் அங்கே இருக்கணும்னா கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணுங்க. கொஞ்சம் தான் வெறியோட, கொஞ்சம் தான் வந்து கமிட்டடா தான் பண்ணி பார்க்காம. ஓகே, 1 லேக் வந்துருச்சுன்னா நீங்க ஃபுல் டைமா பண்றேன் இல்லையே. 1 லேக் வந்துருச்சுன்னா ஃபுல் டைமா பண்ணேன். இப்ப இருந்து அடுத்த 6 மாசத்துக்கு நீங்க சின்சியரா சீரியஸா பண்ணீங்கன்னா 6 மாசத்துக்குள்ளே வந்துடலாம். நான் அதிகபட்சம் சொல்றேன். இப்ப இருந்து பிரான்ஸ் லெவலில் வந்தவங்க, ஓகேவா? நீங்க பிரான்ஸ் லெவலில் 80% 10% இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து பிரான்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா பிரான்ஸ்ல இருந்து 6 மாசம். ஓகேவா? எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் இப்போ பிரான்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, பிரான்ஸ்ல இருக்கிறவங்க இப்ப இருந்து அடுத்த 6 மாசத்துக்குள்ள 1 லேக் வந்துடலாம். ஓகேவா? எப்படி வரும்னு நான் சொல்லட்டுமா? நான் எப்படி பண்ணணும்னு சொல்லட்டுமா? இதை நான் வந்து பல டைம் சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்னொரு டைம் நான் சொல்றேன். எல்லாரும் கவனமா கேட்கறீங்களா? நோட் பண்ணிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட், நீங்க ட்ரைனிங் ரெகுலரா வரணும். ஓகேவா? நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டீங்க. டெய்லி 1 மணி நேரம் ட்ரைனிங் இருக்கு. எல்லாருமே வேலை செய்யணும் தான் உள்ள வந்திருக்கோம். டெய்லி 2 hours 3 hours வேலை செய்யணும்னு சொல்லி தான் உள்ள வந்திருக்கோம். அந்த வேலையை செய்யலாம் எப்படி காசு தருவாங்க? அப்ப டெய்லி வேலை செய்யணும். அந்த வேலையில 1 மணி நேரம் வேலை தான் ட்ரைனிங். ஓகேவா? அந்த 1 மணி நேரம் வேலையை ட்ரைனிங்கே பார்த்தீங்கன்னா, அந்த 1 மணி நேரம் வேலையை செய்யலாம். வேற என்ன வேலை நீங்க செய்வீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? இந்த வேலை தான் ப்ரையாரிட்டி. இந்த வேலையை செய்யணும்னா நீங்க வேற எந்த வேலை செஞ்சாலும் ரிசல்ட் வராது. ட்ரைனிங் அப்படின்னா அந்த 1 மணி நேரம் ட்ரைனிங், 2 மணி நேரம் 3 மணி நேரம் குறைஞ்சது வேலை செய்யணும் அப்படின்னா அதில் 1 மணி நேரம் ட்ரைனிங். அந்த 1 மணி நேரம் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க என்ன வேலை செஞ்சாலும் ரிசல்ட் வராது. நான் ஓப்பனாக சொல்லி எழுதி கொடுக்குறேன். ப்ரோ, நான் ட்ரைனிங்கே பார்க்காம நான் வந்து சில்வர் அடிச்சிட்டேன், கோல்டு அடிச்சிட்டேன், 50,000 1 லட்சம் இன்கம் ஆகிட்டு யாராவது இருக்காங்க? இவங்க எல்லாருமே ட்ரைனிங் எல்லா டைமும் பார்ப்பேன். நான் ஒரு நோட் வச்சிருக்கேன், நான் ஒரு அட்டெண்டன்ஸ் எடுத்தேன். ஓகேவா? இதெல்லாம் பண்ணாதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த லிமிட்டுக்குள்ள, இந்த மாசத்துக்குள்ள, இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க 1 லேக் அடிக்கணும், கிரவுண்ட் அடிக்கணும், பிரான்ஸ் அடிக்கணும்னா நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி கோடு போட்டு லைனை தாண்டாம வேலை செய்யணும். வெறியோட வேலை செய்யணும். இல்ல எனக்கு அப்படி வேணாம் அப்படின்னா எப்ப வேணா அச்சீவ் பண்ணாலும் நீங்க எப்படி வேணா வேலை செய்யணும். ஓகேவா? எல்லாரும் அடுத்த 6 மாசத்துக்குள்ள வேலை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்கை ரெகுலரா பார்க்கணும். ஓகேவா? ட்ரைனிங் 9 மணிக்கு அப்படின்னா 9:15க்கு 9:30 வரக்கூடாது. நீங்க எல்லாருமே பிரான்ஸ் அண்டேவோ இருக்கீங்க, 8% 10% யாரா இருக்கீங்க. ஓகே, 8 மணில இருந்து அந்த ட்ரைனிங்காக வேலை செய்யணும். ஒரு எல்டிபி நம்ம எப்படி வேலை செய்யறோம்? ரிமைண்டர் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபாலோ பண்றோம், அப்புறம் பாக்குறாங்களா செக் பண்றோம், அதுக்கப்புறம் எல்டிபி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்றோம், இல்லை அவங்க கூப்பிடுறாங்கன்னா அதுக்கப்புறம் கால் பேசுறோம், கான்ஃபரன்ஸ் பேசுறோம், வாட்ஸ்அப்ல அவங்க கேட்க டவுட்ஸ் எத்தனை கேட்பாங்க மீட்டிங் முடிச்சிருக்கோம், எல்லாம் சொல்லிக்கிறோம், கான்ஃபரன்ஸ் போறோம். அதே மாதிரி ட்ரைனிங் வேலை செய்யணும். உங்களுக்கு கீழே ஐடி போட்டவங்க எல்லாத்துக்கும் கூப்பிட்டு நீங்க வந்து ரிமைண்டர் கொடுக்கணும், வராங்களா வரலையா செக் பண்ணணும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வரணும்ல. நீங்க பிரசன்ஸ் இருந்தா தானே அவங்க வராங்களா வரலையா செக் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இப்ப நான் இங்க இவ்வளவு வேகமா உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வேலை நான் செய்யறேன். எனக்கு கீழே ஒரு லீடர் வரல அப்படின்னா, அவரு வரலன்னா அவர் கீழே எப்படி போகும்? நான் அவர் கீழே இருக்கிற டீம்லாம் போய் சொல்ல முடியுமா? அப்ப அவர் வராரா அப்படின்னு பார்த்தாதான், அவர் வராரான்னு பாத்தீங்கன்னா அவரு வந்துடுறாரு. அப்ப அவரோட வேலையை அவர் செய்யறாரு அர்த்தம். அந்த ரிசல்ட் வரும். ரிசல்ட் வரலைன்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இதே தான் நீங்களும் பண்ணணும். இங்க இருக்கிற எல்லா லீடரும் அதான் பண்றாங்க. நீங்க மட்டும் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா எப்படி க்ரோ ஆகுறது? கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் நோட்டு போடுங்க. எல்லாரும் மிஸ்டேக்லாம் டைரி, பிரான்ஸ் நேமுக்கு டைரி கிடைச்சிருக்கோம். டைரி இல்லாதவங்க ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க. கரெக்டா நோட்டு போட்டு ப்ரியாரிட்டி 1, ப்ரியாரிட்டி 2, ப்ரியாரிட்டி 3, ப்ரியாரிட்டி 4, 4 ப்ரியாரிட்டி சொல்றேன். ட்ரைனிங்க்கு மட்டுமே 4 ப்ரியாரிட்டியில நம்ம வேலை செய்யணும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, நீங்க சில்வர், கோல்டு, ஸ்டார் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிற டைரக்டர் அட்டெண்ட் பண்றாங்களா எல்லாரும் தான் சொல்றேன். ஓகேவா? ப்ரியாரிட்டி 1 அட்டெண்டன்ஸ். ப்ரியாரிட்டி 2 அந்த டைரக்டர், அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த டைரக்டர்ஸ், அவங்க அந்த இப்போ உங்களுக்கு கீழே ஒரு நீங்க சில்வர் டைரக்டர் இல்லை கோல்டு டைரக்டர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கீழே இருக்கிற டைரக்டர்ஸ் அதை செக் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங்க்கு மட்டும் வேலை செய்யறது சொல்றாங்க. இந்த ட்ரைனிங்க்கு வேலை செஞ்சீங்கன்னா தான் டீம் க்ரோ ஆகும். அந்த டைரக்டர்ஸ் வந்து வேலை செய்யறாங்களா? அந்த டைரக்டர்ஸ் வந்து நீங்க உங்களோட வேலை, நீங்க டைரக்டர் இருக்கீங்க, உங்களோட அட்டெண்டன்ஸ் ப்ரியாரிட்டி 1. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கீழே இருக்கிற டைரக்டர்ஸ் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது ப்ரியாரிட்டி 2. அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களோட
இப்போ ஒரு டைரக்டர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சைடு லெக்ல இருப்பாங்க. சைடு லெக்ல 8%, 10%லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாத்தையும் நீங்க வந்து திரும்ப அந்த ஒரு அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். அது ப்ரியாரிட்டி 3. ப்ரியாரிட்டி 4 அப்படிங்கிறது புது ஐடி. நீங்க டைரக்டா போறீங்க இல்லையா? டைரக்டா டே சீரிஸ் ஜாயின் பண்றாங்களா? அவங்களா வரலாம். ப்ரியாரிட்டி 1, 2, 3, 4னு இந்த 4 விதமான ஸ்டேட்டஸ் நீங்க போடணும். ஓகேவா? இதுதான் வேலையே. இந்த வேலையை நம்ம செய்யலாம். நம்ம எப்படி இப்போ நீங்க போடுறீங்க, உங்களுக்கு கீழே வந்து ஒரு 50 பேர் மொத்தமா இன்னைக்கு அட்டன் பண்றாங்க. ஓகேவா? நாளைக்கு வந்து அந்த 50 பேர் அட்டன் பண்ணுவாங்க. 50 பேர் அட்டன் பண்ணீங்கன்னா நீங்க போய் கேட்கலாம். அந்த 50 பேர் இன்னைக்கு அட்டன் பண்றாங்க, நாளைக்கு அட்டன் பண்றாங்க. என்ன அர்த்தம்? அந்த 50 பேர்ல இருந்து அந்த ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுமா குறையும்? கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டுங்களா? நம்ம யார் அட்டன் பண்றாங்க, யார் என்ன வேலை செய்யறாங்க, யார் தராங்களா வரலையானு செக் பண்ணாம நம்ம டைரக்டா வந்து நம்ம கீழே இருக்க 10%, 8% நம்ம கால் பண்ணி ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க, ஏன் டிவி வரல, ஏன் டீம் ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரைனிங் வராங்களா வரலையான்னு செக் பண்ணணும். ட்ரைனிங் வந்தாங்கன்னாவே எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. எல்லாமே ஈஸி, சிம்பிளிஃபைட். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் வந்தாங்கன்னா உங்களுக்கு எல்டிபி, உங்களுக்கு எல்டிபியில் உங்கள் ஆக்டிவாக இருக்கிறவங்க எல்டிபி ப்ரொமோட் பண்ணுவாங்க, ஐடிஸ் வரும், அவங்க போய் டீமை டெவலப் பண்ணுவாங்க, அவங்க எல்லா வேலையும் நடக்கும். இப்போ லீடர்ஸாக இருக்கிறவங்களோட ப்ரியாரிட்டி வேலையை உங்களுக்கு கீழே எப்படி மைண்ட் நெட்வொர்க்கோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி ட்ரைனிங்கோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் எப்படி போய் செக் பண்ணுவீங்க? ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரைனிங்கை ஜாயின் பண்ண உடனே ஜாயின் பண்ணி குரூப்பில் போடுறீங்க. ட்ரைனிங் முடிஞ்ச உடனே வித்தின் ட்ரைனிங் 10 மணிக்கு முடியுதுன்னா வித்தின் 5 மினிட்ஸ்க்கு போய் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் போட்டு அந்த ஃபீட்பேக் ட்ரைனிங். இப்போ ட்ரைனிங் 10 மணி 10, 2, 10, 5 முடியுது அப்படின்னா அடுத்த 2 மினிட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக் அவங்க வந்துடும். அப்போ உங்களை செக் பண்ணுறவங்க உங்கள் மேலே இருக்கிறவங்க உங்களை செக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அதே மாதிரி போடும்போது நீங்கள் அவங்கள செக் பண்ணிக்கலாம். எல்லாரும் மியூச்சுவலாக வேலை செஞ்சிடலாம். கண்டிப்பாக அவங்க வேலையை செஞ்சிடலாம். இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இவங்க பார்த்துப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னா நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம மேலே வளரணும்னா நம்ம வேலையை நம்ம செய்யணும். இல்லையா காசு வராது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தெரியும் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் பண்ணுங்க. உங்களால் எவ்வளோ பேரை ட்ராக் பண்ண முடியுமோ, என்ன பண்ண முடியுமோ பண்ணி பாருங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக டெய்லி ரெகுலராக பண்ணி பாருங்க. அடுத்த 6 மாதம் பண்ணி பாருங்க. ஃப்ரான்ஸ் அங்கேயோ டெய்லி ஒரு நாள் கூட ட்ரைனிங் மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி ட்ரைனிங்காக மட்டும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து அடுத்த 6 மாதம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் 1 லேக் காண்டிக்கலாம். வேறு எந்த ஒரு மேஜிக்கும் இல்லை. இவங்களால மேஜிக் ஜூம் உட்காந்து ஏதாவது மேஜிக் டெய்லி வீட்டில் உட்காந்து ஏதாவது மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ஏதாவது யாகம் வளர்த்திட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது. இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸ்டார் டைரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஸ்டார் டைரக்டர் குரூப் இப்போ ஜூம் மீட்டிங் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ணியா கூட காமிச்சிருக்காங்க. கரெக்டுங்களா? ஒவ்வொரு டைரக்டர்ஸும் அவங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் இன்கம் வளருது. அதனால தான் அவங்க மேலே வராங்க. இப்போ நீங்கள் இப்படியே இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க எப்படி பண்ணுறாங்கிறத ஃபாலோ பண்ணி நீங்களும் அதே மாதிரி பண்ணாதான் அதே மாதிரி இன்கம் எடுக்க முடியும். கரெக்டுங்களா? டெய்லியும் குறைஞ்சது உங்களோட ஃப்ரீ டைம் எல்லாத்தையும் வேலைக்கு போறீங்க அப்படின்னா காலையில் வேலைக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்பை கிளியர் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, யார் டவுட் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. லஞ்ச் டைம், பிரேக் டைம், அப்போ ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஒரு ரூமில் போய் டெடிகேட்டடாக உட்காந்துருக்கணும். இதுக்காக டைம் கொடுங்க. 2ல் ஒரு டைம் பார்க்காம விட்டுறாதீங்க. சாதிக்காம சக்ஸஸ் பண்ணாமல் 2ல் ஒரு லட்சத்தை நான் தாண்டாமல் விட மாட்டேன். என்ன வேணா நடக்கும், யார் வேணா போட்டு யார் வேணா வரும். 1 லட்சத்தை நான் தாண்டாமல் 2ல் ஒரு லைவ் பார்க்காம நீயா நானும் பார்க்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு 2ல் ஒரு லைவ் பார்க்காம விட்டுறாது. ஓகேவா? சேலஞ்ச். ஓகேவா? சேலஞ்ச். உங்களால் முடியுமா முடியாதான்னு ஒரு சேலஞ்ச். ஓகேவா? முடியும். நீங்கள் முடிச்சு காமிங்கன்னு நான் சொல்கிறேன். முடிக்க முடியுமா முடியாதா? முடியும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? கண்டிப்பாக அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ள 1 லேக் தாண்டிக்கலாமா? கண்டிப்பாக நிறைய பேர் வந்தீங்க. ஓகேவா? யாரெல்லாம் வேலை செய்வீங்களோ, ஓகேவா, யாரெல்லாம் வேலை செய்வீங்களோ அவங்க எல்லாருமே வந்துடலாம். ஸ்டேஜில் வந்து நாளைக்கு அடுத்த ப்ரோக்ராமில் நின்றுடலாம். கண்டிப்பாக இப்போ நீங்கள் எல்லாரையும் 500 பேருமே பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் சொல்கிறேங்க. கண்டிப்பாக அதில் வந்து 100% ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக குறைஞ்சது 10% வந்துச்சுன்னா கூட யோசிச்சு பாருங்க. 10% 500ல் 10% ரிசல்ட் வந்துச்சுன்னா இன்னொரு 10% எக்ஸ்ட்ரா வந்து 1 லேக் தானா கூட அந்த 10% நீங்கள் யார் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வருவாங்க. ஓகேவா? நீங்கள் எல்லாருமே இப்போ மனசுக்குள்ள வந்து பண்ணிடலாம் தான் தோணும். ஆனால் நாளைக்கு நீங்கள் ட்ரைனிங் பார்க்க மாட்டீங்க. கரெக்டாக? இதுதான் வந்து பிரச்சனையே. ஓகேவா? ட்ரைனிங் பார்க்காட்டி என்ன, நான் பிஸ்னஸ் கூட தான் இருக்கேன், ட்ரைனிங் பார்க்காட்டி நான் அப்ளை கூட தான் இருக்கேன், நான் பேசிட்டு தான் இருக்கேன், அப்ளை கூட நான் ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த கதையே இருக்கக்கூடாது. டெய்லி ட்ரைனிங் பார்க்கணும். என்ன நடந்தாலும் சரி, என்ன லெவலில் இருந்தாலும் சரி, டெய்லி ஒரு ட்ரைனிங்கை மட்டும் ரெகுலராக பார்த்து பாருங்க. நீங்கள் நம்ம பார்க்குறமே சரி, நம்ம கீழே இருக்கிறவங்களையும் பார்க்க வச்சிடலாமே, ஆட்டோமேட்டிக்காக என்ன போகும். இப்போ நான் எதுக்காக நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், நான் பேசுகிற ட்ரைனிங் நான் தான் எடுக்கிறேன். என் ட்ரைனிங் அப்போ எல்லாரும் பார்க்கணும் தான் நினைப்பேன். என்னோட லீடர் நான் பேசிட்டு இருக்கேன், என் லீடர் எனக்கு கீழே இருக்க ஒரு லீடர் பார்க்கல என்ன பண்ணுறேன், ஏன் பார்க்கல? அப்போ எனக்கு நாளைக்கு ரிசல்ட் வரலன்னா கேட்காதீங்க. ஓகேவா? என்கிட்ட டவுட் கேட்காதீங்க. ஓகேவா? அப்புறம் நீங்கள் டவுட் கேட்குறீங்க, நீங்கள் மேலே வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் ரிசல்ட் வரும்? அப்படி தான் நான் கேட்பேன். அவங்களுக்கு புரிய வைப்பேன். அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி சொல்கிறாரு இதுக்காக நம்ம பார்த்தாங்களே பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது அப்படியே டெவலப் ஆவாங்க. ஓகேவா? அஜித் வந்து ஒரு பேசும்போது சொல்லியிருந்தார், பேசிட்டு ஏதோ ஆர்வத்தில் பேசிட்டேன் ப்ரோ, சாரி ப்ரோ அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் என்ன சொன்னார்,
அது உண்மையாகவே நடந்ததுதான். ஓகேவா? கோல்டு டைரக்டர்லயே இருந்தாரு. கோல்டு டைரக்டர்லயே ரொம்ப நாளா டிராவல் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு வாய்ஸ் நோட் போட்டேன், என்ன ப்ரோ இப்படியே இருக்கிறீங்க, பில்டப் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிறீங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை ப்ரோ அப்படின்னு ஒரு என்ன நினைச்சாலும் தெரியல. அடுத்த மாதமே டைமண்ட் வந்துட்டாரு. 20,000 22,000 டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. 80,000 90,000 வந்தாரு. எப்படின்னே தெரியல. ஓகேவா? ஓகேவா? நம்ம வேலை செஞ்சாதான் நம்ம கீழே இருக்கிறவங்க போய் கொஸ்டின் பண்ண முடியும். நீங்க பர்ஃபெக்டா இருந்தாலும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க போய் நீங்க கொஸ்டினே பண்ண முடியும். நீங்க ரெகுலரா வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வருமானம் நம்ம பாக்குறாங்க, ஏன் அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க? நம்ம பாக்குறீங்க, ஏன் அவங்க பார்க்க வைக்க கூடாது? உங்களுக்குள்ள என்ன வரும்? நீங்க பாக்குறீங்கன்னா யாருக்கும் பார்க்க வைக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். அதான் நான் சொன்னேன், இந்த பிசினஸ் ரொம்ப ஈஸிங்க. நான் இன்னும் 4 பேருக்கு போட்டு 4 பேர்த்த நான் ட்ரைனிங் ரெகுலரா பார்க்க வச்சா அடுத்த 4 மாசத்துக்குள்ள அவங்க ப்ரான்ஸ் என்ன கஷ்டமே எனக்கு புரியல. ட்ரைனிங்கே வர மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சீரியஸா நான் சொல்றேன், இன்னும் அடுத்த லெவல் இருந்ததுன்னா அடுத்த 6 மாசத்துக்கு இன்னும் 4-6 லெவல் போட்டு நான் இன்னும் ஒரு 4-6 லெவலில் டெவலப் பண்ணிருக்கேன். முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நம்மளே யாராவது எனக்கு நம்பிக்கை இல்லையா? சரிதான் நான் சொல்றது, ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நீங்கள் ட்ரைனிங் பார்க்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்கணும். ஈஸியாக அடுத்த 4-5 மாசத்துல வந்துடுவாங்க. டைரக்ட் வந்துடுவாங்க. கரெக்டுங்களா? பண்ணுறதுக்கு இப்போ கேட்டாது பண்ணிடலாமா? ரிசல்ட்ஸ் எல்லாருமே அந்த 10% தான் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அந்த 10% நானும் இருப்பேன். எல்லாரும் வந்தீங்கன்னாலும் சூப்பர் தான். ஆனால் கண்டிப்பாக இந்த 17 அடுத்த ப்ரோக்ராமை பாருங்க, இதை விட ட்ரிபிள் மடங்கு 1 லேக் நாட்டிருப்பாங்க. இப்பயே வந்து இந்த 1 லேக் தாங்கிறதுக்கு ஒரு 2-3 பேர் வந்து டார்கெட் பண்ணாங்க. 80,000 85,000 90,000 வந்து ஜஸ்ட்ல நின்றுட்டாங்க. இப்போ விவேக் கூட சொன்னாரு, சார் அஜித் கூட சொன்னார், ப்ரோ 93,000 வந்த ப்ரோ அடுத்த மாதம் வந்துடும் ப்ரோ, ஏன்னா அது உங்களுக்காக நான் அடுத்த மாதம் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகேவா? சரி ஓகேவா? சரி ஓகேனா கிளியரா? ப்ரோக்ராம் வந்ததுக்கான பலன் இருக்கா? ப்ரோக்ராம் நல்லா இருக்குதா? அடுத்த ப்ரோக்ராம்ல வந்து நீங்க எல்லாரும் அடுத்த லெவல் வந்தீங்கன்னா இதை விட பெரிய லெவலில் நம்ம பண்ணலாம். அது உங்க கையில தான் இருக்கு. நான் அடுத்த டைம் வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம கொரோனா இஷ்யூ மட்டும் இல்லைன்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை 4 மந்த்ஸ் ஒன்ஸ் கூட பண்ணலாம். ஓகேவா? இது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணி தான் பண்ணணும். ஷேர் பண்ணி பண்ணும்போது செலவே தெரியாது. தேவைப்பட்டா நம்ம எப்படி வேணா பண்ணலாம். ஆனால் அதுக்கான நீடை நீங்க தான் உருவாக்கணும். நீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். கரெக்டுங்களா? ஓகே, எல்லாருமே அடுத்த ப்ரோக்ராம்ல இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து அடுத்த லெவல், அதுக்கு அடுத்த லெவல் யாரெல்லாம் 1 லேக் தாண்டணும் டார்கெட் பண்ணி பண்றீங்களோ எல்லாரும் 1 லேக். இப்போ பிரான்ஸ்ல இருக்கிறவங்க கூட 1 லேக் அடுத்த 6 மாசத்துல தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க 6 மாசத்துல டைமண்ட் அச்சீவ் பண்ண வந்திருக்காங்க. ஒரே வருஷத்துல 2 லேக்ஸ் தாண்டவங்களும் நம்ம டீம்ல இருக்காங்க. 1 லேக் தாண்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கரெக்டுங்களா?